சங்க இலக்கியங்களில் கிரேக்க மற்றும் ரோமானிய வணிகர்களை யவனர் என்றே குறிப்பிட்டனர். இவர்கள் மேலை கடற்கரை வழியாக வாணிகம் செய்ய வந்தவர்கள். மிளகு, முத்து மற்றும் வாசனைப் பொருட்களை வாங்கவும், மதுபானம் மற்றும் பொன்னாலான பொருட்களை விற்று அயல்நாட்டு வணிகம் செய்து வந்துள்ளனர். யவனர்கள் கடலில் கப்பல்களில் வந்து மிளகு கொடுத்து பொன் வாங்கிச் சென்றதை அகநானூறு மற்றும் புறநானூறு பாடல்கள் குறிப்பிடுகின்றன. முசிறி போன்ற துறைமுகங்களில் யவனர்களின் கப்பல்கள் பொன்னை கொண்டு வந்து மதுபானங்களை விற்று மிளகு வாங்கிச் சென்ற காட்சி இலக்கியங்களில் பதிவாகியுள்ளது. யவனர்கள் சிறந்த மட்கலன் செய்தல் மற்றும் கப்பல் கட்டுவதில் வல்லவர்கள் என்றும், தமிழரசர்களின் படைப்பிரிவுகளில் பணியாற்றியதாகவும் சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. இதுவரை நாம் நமது சங்க இலக்கியங்களில் யவனர்கள் பற்றிய குறிப்புகளை பற்றி தெரிந்து கொண்டோம். இனி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்று நாம் வைத்திருப்பது போன்ற நவீன திசைக்காட்டிகளோ அல்லது ஜிபிஎஸ் வசதிகளோ இல்லாத காலத்தில் பாய்மரக் கப்பல்களில் காற்றையே துணையாக கொண்டு கடல் கடந்த நம் முன்னோர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். நம் முன்னோர்கள் வணிகத்திற்காக சென்றதுடன் அயல் நாட்டில் உள்ள பாரம்பரிய இடங்களையும் பார்வையிட்டுள்ளனர். அத்துடன் நம் மொழியையும் அந்த மண்ணில் ஆவணப்படுத்திவிட்டு வந்துள்ளனர் என்பதற்குச் சான்றாக எகிப்தின் அரசர்களின் பள்ளத்தாக்கு வேலி ஆஃப் த கிங்ஸ் திகழ்கிறது. எகிப்தின் லக்ஸார் பகுதியில் உள்ள புகழ்பெற்ற பார்வோன் மன்னர்களின் கல்லறைகள் உலக அதிசயங்களில் ஒன்று. அங்குள்ள பாறைகளில் கிரேக்க மற்றும் லத்தீன் மொழிகளில் பல குறிப்புகள் உள்ளன. இங்கு நடைபெற்று வரும் தொடர் ஆய்வுகளில் சுவிட்சர்லாந்து ஆய்வாளர்கள் அங்கு ஆய்வு செய்தபோது சில பாறைகளில் தமிழ் பிராமி எழுத்துக்களை கண்டுபிடித்துள்ளனர். அந்த பாறைகளில் ஒரு தமிழ் வணிகன் தனது வருகையை மிக அழகாக பதிவு செய்துள்ளான். இந்த வியக்கத்தக்க கண்டுபிடிப்பு குறித்த விரிவான ஆய்வு முடிவுகள் சென்னையில் நடைபெற்ற சர்வதேச கல்வெட்டியல் கருத்தரங்கில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டன. சுவிட்சர்லாந்தின் லொசேன் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் இங்கோ ஸ்ட்ராச் மற்றும் பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர் சார்லோட் ஸ்மித் ஆகியோர் தங்களின் ஆய்வறிக்கையை இம்மாநாட்டில் சமர்ப்பித்தனர். உலகளாவிய அறிஞர்கள் கூடியிருந்த அந்த மேடையில் எகிப்தின் அடர் மணற்பாங்கான பள்ளத்தாக்குகளில் கண்டறியப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் தமிழர்களின் பழங்கால கடல்வழி பயணங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சர்வதேச அங்கீகாரமாக அமைந்தது. அங்குள்ள கல்வெட்டுகளில் மிகவும் சுவாரஸ்யமான பெயர் சிகை கொற்றன். இவர் ஒரு பெரும் வணிகக் குழுவின் தலைவனாக இருந்திருக்க வேண்டும். சிகை என்றால் குடுமி அல்லது தலைமுடி என்று பொருள். கொற்றன் என்பது சங்க காலத்தில் வெற்றியாளர்களை குறிக்க பயன்படுத்தப்பட்ட பெயர். அங்குள்ள ஒரு கல்வெட்டில் சிகை கொற்றன் வர கண்ட என்று எழுதப்பட்டுள்ளது. அதாவது சிகை கொற்றன் இங்கு வந்து பார்த்தான் என்று பொருள். இன்று நாம் சுற்றுலா தலங்களுக்குச் சென்றால் நான் இங்கு வந்தேன் என்று எழுதுவதைப் போல 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழன் எகிப்தின் பிரமிடுகளை பார்த்து வியந்து தனது பெயரை அங்கு செதுக்கிச் சென்றுள்ளான். தமிழகத்தின் சேர நாட்டு துறைமுகங்களான முசிறி மற்றும் தொண்டி ஆகியவற்றிலிருந்து மிளகு, துணிகள் மற்றும் விலைமதிப்பற்ற கற்களை ஏற்றிக்கொண்டு எகிப்தின் பெருநிகே துறைமுகத்திற்கு தமிழ் வணிகர்கள் சென்றனர். அங்கிருந்து ஒட்டகங்கள் மூலம் பாலைவனத்தை கடந்து நைல் நதிக்கரையில் உள்ள நகரங்களுக்கு சென்றுள்ளனர். அப்படி சென்றபோதுதான் உலக புகழ்பெற்ற இந்த அரசர்களின் கல்லறைகளை பார்க்க சிகை கொற்றன் போன்ற வணிகர்கள் சென்றிருக்கிறார்கள். இது ஒரு மிகச்சிறந்த வரலாற்று பயணத்தின் அடையாளமாகும். இதுவரை வரலாற்று ஆசிரியர்கள் மேலை நாட்டு வணிகர்கள் மட்டுமே இந்தியாவுக்கு வந்து சென்றதாக கருதி வந்தனர். ஆனால் எகிப்தின் மிக முக்கியமான மற்றும் புனிதமான இடமாக கருதப்பட்ட அரசர்களின் பள்ளத்தாக்கிற்குள் தமிழர்கள் நுழைந்துள்ளார்கள் என்பது தமிழர்களின் உலகளாவிய செல்வாக்கை நிரூபிக்கிறது. இந்த கண்டுபிடிப்பு பண்டைய காலத்திலேயே தமிழர்கள் உலக வரைபடத்தில் எவ்வளவு வலுவான தடம் பதித்திருந்தார்கள் என்பதை உலகிற்கு உரக்கச் சொல்கிறது.